அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நம்ம பொற்காலம் சேனலில் இன்றைக்கி தமிழர்களுடைய வழிபாட்டு முறைகளில் மிகவும் பிரபலமான ஒன்று தான் காவடி எடுப்பது. குறிப்பாக முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பது என்பது ஒரு ஆழமான பக்தியின் வெளிப்பாடாகும். இந்த பழக்கத்தின் பின்னணியில் பல ஆன்மீக மற்றும் கலாச்சார காரணங்களும் உள்ளன. இந்த பதிவில் முருகனுக்கு காவடி எடுப்பதற்கான காரணங்களை பற்றியும் அதன் முக்கியத்துவத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முருகனுக்கு காவடி எடுப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக 8 காரணங்களை சொல்லலாம். அந்த 8 காரணங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக இடும்பன் கதை. காவடி எடுப்பதற்கான மிகவும் பிரபலமான கதை தான் இடும்பன் கதை. அகத்திய முனிவரின் சீடரான இடும்பன் முருகனின் கட்டளையின்படி கைலை மலையிலிருந்து சிவகிரி மற்றும் சக்திகிரி மலைகளை எடுத்து வர முயற்சித்தார். இதன் விளைவாக முருகன் இடும்பனை தனது காவல் தெய்வமாக நியமித்து தனது சன்னதிக்கு காவடி எடுத்து வருபவர்களுக்கு அருள் புரிவதாக வாக்களித்தார். இது ஒரு வகையான தியாகம் மற்றும் பக்தியின் வெளிப்பாடாகும். இடும்பன் போலவே காவடி எடுப்பவர்களும் முருகனின் அருளை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை. இரண்டாவது, நேர்த்திக்கடன். நோய்கள் நீங்கியதற்காக அல்லது வேண்டுதல்கள் நிறைவேறியதற்காக பக்தர்கள் முருகனிடம் நேர்த்திக்கடன் செலுத்துவதின் ஒரு வடிவமாக காவடி எடுப்பது உள்ளது. இது ஒரு வகையான நன்றி செலுத்தும் செயலாகும். மூன்றாவது, பக்தியின் வெளிப்பாடு. காவடி எடுப்பது முருகன் மீதான அளப்பரிய பக்தியின் வெளிப்பாடு. பக்தர்கள் தங்கள் பக்தியை வெளிப்படுத்தவும் தெய்வத்தின் அருளை பெறவும் இந்த வழியை தேர்வு செய்கின்றனர். நான்காவது, தவம் மற்றும் தியாகம். காவடி எடுப்பது ஒரு வகையான தவம். பக்தர்கள் காவடியை தங்கள் தோளில் சுமந்து நீண்ட தூரம் நடப்பதன் மூலம் தங்கள் உடல் மற்றும் மனதை கட்டுப்படுத்தி தெய்வ சக்தியை அடைகிறார்கள். ஐந்தாவது, உடல் மற்றும் மன ஆரோக்கியம். காவடி எடுப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நல்லது. இது உடல் உழைப்பை அதிகரித்து மனதை ஒருமுகப்படுத்த உதவுகிறது. வீட்டில் முருகன் சிலையை வைத்து தினமும் வழிபடுவது மிகவும் சிறப்பாகும். ஆறாவது, ஆன்மீக வளர்ச்சி. காவடி எடுப்பது ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு வழியாகும். இது பக்தர்கள் தங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி தெய்வீகத்துடன் ஒன்றிணைய உதவுகிறது. ஏழாவது, பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம். காவடி எடுப்பது ஒரு பழமையான பாரம்பரியம். இது தலைமுறையாக பக்தர்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது. இது தமிழர்களின் கலாச்சாரத்தில் ஒரு அங்கமாகும். எட்டாவது, குடும்ப நலன். பலர் தங்கள் குடும்பத்தின் நலன், குழந்தை பேறு, திருமணம் போன்ற காரணங்களுக்காக முருகனுக்கு காவடி எடுப்பார்கள். முருகன் குழந்தை வரம் தரும் தெய்வமாகவும் இளமை மற்றும் வீரத்தின் அடையாளமாகவும் கருதப்படுவதால் பலர் தங்கள் வேண்டுதல்களுக்காக காவடி எடுக்கின்றனர். காவடி எடுப்பது என்பது வெறும் ஒரு சடங்கல்ல. அது பக்தியின் உச்சக்கட்ட வெளிப்பாடு மற்றும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைவதற்கான ஒரு வழியாகும். இது பக்தர்களுக்கு உள்ளுணர்வான திருப்தியையும் தெய்வீக அனுபவத்தையும் அளிக்கிறது. காலம் காலமாக தொடர்ந்து வரும் இந்த பாரம்பரியம் இன்றும் பலரால் பின்பற்றி வருகிறது. இந்த பதிவின் மூலம் முருகனுக்கு காவடி எடுப்பதற்குரிய பல ஆன்மீக கலாச்சார காரணங்களை நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.